தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு கடந்த மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 2,0374 மாணவர்கள் கலந்தாய்வுக்கு பதிவு செய்ததில் 2,41,641 மாணவர்கள் சான்றிதழை பதிவேற்றம் செய்து சமர்ப்பித்தனர். அதன்படி 2,41,000 மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 40,645 பேர் கூடுதலாகும். ஏற்கனவே அரசு பள்ளியில் படித்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு மற்றும் பொதுப்பிரிவில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு முடிவுற்ற நிலையில் பொது கலந்தாய்வு தொடங்கியுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை பொதுப்பிரிவு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. இதற்கான முதல் சுற்றில் தரவரிசை 1 முதல் 39,145 வரை உள்ள மாணவர்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கு 2,662 பேரும், தொழிற்கல்வி பிரிவில் 2,342 பேரும், அரசு பள்ளி மாணவர்கள் 524 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு இவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு செய்யப்படும். அதனை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். மாணவர்கள் இறுதி செய்த கல்லூரிகளின் அடிப்படையில் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.